ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசா சாய்ஸ் ஃபில்லிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அட் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ஃபஸ்ட்டு பேரண்ட், அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் பேர் ரகு. ஸோ ரகு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் நீங்கள் உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நெக்ஸ்ட் 3-4 டேஸ்க்குள்ளார நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க, பேமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தவருக்கு ஆக்சுவலாக பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க. ஸோ அதனால் ஃபர்கட் பாஸ்வேர்டு அந்த ப்ரொசீஜர்லேருந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அவங்கள்ட்ட காட்டுவாங்க. நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கனாலே, ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடு வரும். உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ரீசெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அகைன் உங்களோட ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா ஜேஇ அட்வான்ஸ், ஆனால் இங்கே ஜேஇ மெயின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பரும் புது பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா அகைன் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் உள்ளாரே போக முடியும் ப்ரொசீஜருக்கு. ஓகே. ஸோ எல்லா ப்ரொசீஜருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டாக சேஃப்டியாக தான் பண்ணிருக்காங்க. எல்லா ப்ரொசீஜருக்குமே ஓடிபி மஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்தோடனே உங்களோட நேம், கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஆர்எல் ரேங்க், கேட்டகரி ரேங்க் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசிங் பிளேஸ், அதாச்சும் அவங்க கிளாஸ் 12 நீங்கள் வித்தின் இந்தியாவா அவுட் சைட் ஆஃப் இந்தியாவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வித்தின் இந்தியான்னு கொடுத்துட்டு டிக்ளரேஷன் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் டு ரிவ்யூ அப்படின்னு கொடுக்கணும். ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு என்னென்ன சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது, கரண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஸ்டேட்டஸ்ன்ட்டு டோட்டல் எவ்வளோ அவைலபிள் சாய்ஸஸ் இருக்குது, எவ்வளோ ஃபில் பண்ணுறீங்க, அன்ஃபில்டு, இது எல்லாமே வரும். சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் அன்லாக்டு, இன்னும் அவங்க அன்லாக் பண்ணல அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஃபைலில் கேண்டிடேட் ப்ரொஃபைல், சாய்ஸ் அவைலபிள், சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் அவைலபிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாய்ஸஸ்லாம் இருக்கோ எல்லா இன்ஸ்டியூட்டும் ஆர்டர் 627 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அந்த 627 இன்ஸ்டியூட்ஸுமே உங்களுக்கு காட்டுவாங்க. இப்போ N18 கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அந்த ப்ரொசீஜருக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கிளிக் பண்ணுறப்ப அகெயின் உங்களுக்கு ஓடிபி கேட்பாங்க. ஒரு ஸ்டெப்லேயுமே அவங்க ஓடிபி சென்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸஸ் வந்துடும். வியூ அவைலபிள் சாய்ஸஸ்னால் ஆல் இன்ஸ்டியூட்ஸ், ஆல் ப்ரோக்ராம்ஸ்னு வந்துடும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு N80, அதாச்சும் இவரை ஜேஇ மெயின்ஸ் ரேங்க் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ N80 தான் இவங்களுக்கு காட்டும், ஐஐடிஸ் காட்டாது. உங்களுக்கு மேபி நீங்கள் அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் ஐஐடிஸ் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு N80s, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட IIITs, GFTIஸ்க்கு வாங்க. இங்கே இவர் என்கிட்ட சொன்னது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான் சார் பையன் வேணுங்கிறான். ஸோ அதனால் நான் சிஎஸ்சி, இசிஇ இந்த டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணுறேன். காலேஜ் வைஸ் ஓகே சார், ஓரளவு நான் இந்தியா ஃபுல்லாக ஓகே சார், ரொம்ப நார்த் வேண்டாம், ஸ்ரீநகர் அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் வேண்டாம், ஓரளவு ஓகே சார்ன்றதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் 1 or 3 சாய்ஸஸ் நான் ஃபில் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் நம்மளோட விஷ் லிஸ்ட் படி N80 திருச்சி, இவரோட ரேங்கிங் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நான் N80 திருச்சிராப்பள்ளியில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுவும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டராக உங்களுக்கு ஒரு சாய்ஸை நீங்கள் அங்கே ஆட் கொடுக்க இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்து N80 திருச்சிக்கு அப்புறம் சுராத்கல், ஏன்னா அவரோட ஹோம் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அதனால் செகண்டாக அவருக்கு சுரத்கல் கொடுத்துருந்தேன். அதில் அவருக்கு கேட்டது சிஎஸ்சி, இசிஇ இந்த மாதிரி எனக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் சார் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு N80s எல்லாமே நான் அவருக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன். அடுத்து N80 சுரத்கல், வராங்கல், கேலிக்கட்டுன்ட்டு சவுத் இந்தியா மட்டும் தான் N80s. அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் IIITs நான் அப்படியே ஆர்டராக கொடுத்துருந்தேன். இங்கே நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளார அவங்க கேட்குறாங்க சேவ், அதாச்சும் இதை இப்போ நம்ம சேவ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்தோம்னா நம்ம கொடுத்த சேஞ்சஸ்லாம் சேவ் ஆகிட்டே வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 43 மினிட்ஸ் பண்ணேன் இந்த ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னால் காட்ட முடியாது, அதனால் உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான். இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொசீஜராக பார்த்து டைம் எடுத்து இது உங்களுக்கு நியர்லி 1 hour 1.5 hours ஆகும். நீங்கள் ஏன்னா அவ்வளோ பொறுமையாக நீங்கள் பண்ணணும்.
ஏனோ தானோன்னு பண்ண முடியாது. சரிங்களா? உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டான நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஆர்டரில் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் மட்டும் கொடுங்க. இவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், இல்லை சார் எனக்கு வந்து மெக்கானிக்கல் சிவில்லாம் வேண்டவே வேண்டாம். எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வேண்டவே வேண்டாம் சார். அந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் போக மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொன்னார். அதனால் வந்துட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்கவே இல்லை. மேபி உங்களுக்கு பிராண்டிங் தான் சார் எனக்கு முக்கியம், என்ஐடி தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் ஆப்ஷனில் இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா 70 நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 103 வந்து பண்ணிருப்பேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் கோ டு ஹோம். ஃபஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூனா நீங்கள் சேவ் பண்ணிட்டு திரும்ப நான் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் உங்களோட இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கோ டு ஹோம் அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹோம் பேஜில் வந்துன்னா இங்கே ஹோம் பேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ், ஃபில்டு சாய்ஸஸ் அண்ட் ஃபில்டு சாய்ஸஸ் அப்படின்ட்டு இது 3மே வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் இன்னும் ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் லெட்டர் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து 11th தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீ பேமெண்ட் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக பண்ணிடுங்க. ரொம்ப லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் எங்களுக்கும் பண்ணித்தர முடியுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ கொஞ்சம் டைமிங் வந்து செட் ஆகலை. எனக்கு இங்கேயும் ஒர்க் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ.